to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebraல உள்ள exercise 3.1ல உள்ள sums பார்க்கலாம். அதுல 3, 4, 5 மூணு sums நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். Third sum பாருங்க. Vani, her father and her grandfather have an average age of 53. One half of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65 னு கொடுத்திருக்காங்க. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து வாணி வந்து என்னது வாணி her father and her grandfather have an average age of வந்து 53 கொடுத்துருக்கு. இந்த மூணு பேர், அதாவது வாணி, அவங்களோட அப்பா, அவங்களோட தாத்தாவோட ஆவரேஜ் ஏஜ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 53 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிவன். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் பாருங்க. 1/2 of her grandfather's age plus அடுத்து 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is வந்து 65 கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது கிவன் கொடுத்திருக்காங்க. தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 4 years ago, 4 வருஷத்துக்கு முன்னாடி, if Vani's grandfather was 4 times as old as Vania, then how old are they all now? அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி வானிஸ் வந்து கிராண்ட்ஃபாதர் வாஸ் 4 times as old as வானியா இருந்தாங்களாம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து மூணாவது கிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா அவங்களுடைய ஏஜ் வந்து எவ்வளவு அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ வாணி ஃபாதர் அண்ட் கிராண்ட் ஃபாதருக்கு வந்து என்ன ஏஜ்ன்னு தெரியாது. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் தான் வந்து 53 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வாணியோட ஏஜ் நம்ம எப்படின்னு எடுத்துருக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம். லெட் எக்ஸ் பி தி வாணிஸ் ஏஜ் அண்ட் ஒய் பி தி father's age and z be the grandfather's age ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ மூணு பேரோட ஏஜ் x y and z ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறமா அடுத்தது கிவன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? வாணி, her father, grandfather அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 53 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஆவரேஜ்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? அதாவது அவங்க மூணு பேரோட தான், அதாவது ஆவரேஜ் ஏஜ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 53 கொடுத்திருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஏஜ்னா நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். ஸோ மொத்தம் 3 பேர், அதனால நம்ம 3ஆல டிவைட் பண்ணுவோம் இல்லையா? ஈக்குவல் டு 53. ஓகேவா? இப்போ இந்த 3 நம்ம அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 53 இன்டூ 3. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு என்ன வரும்? 3 3s are 9, 5 3s are 15, 159. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கிவன்ல இருந்து. இனி அடுத்த கிவன் என்ன கொடுத்திருக்காங்க? 1/2 of her grandfather's age ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ grandfatherஸோட ஏஜ் என்னது? 1/2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1/2 into z, 1/2 of grandfather plus அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? 1/3 of father's age. 1/3 of father's age னா father's 1/3 into father's age நம்ம என்னன்னு சொல்றோம்? y ன்னு சொல்லுவோம். பிளஸ் அடுத்தது 1/4 of Vani's age. 1/4 of Vani's age is equal to எவ்வளவா? 65 ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1/4 into x equal to எவ்வளவு? 65. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இதை வந்து நம்ம என்ன எடுக்கலாம்? எல்லாமே டினாமினேட்டர் வந்து நமக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ அதனால எல்லாத்தையும் சேமாக மாற்றணும். ஸோ நமக்கு இப்போ 12 எடுத்தீங்கன்னா 4 3s are 12. 12 எடுத்தீங்கன்னா நம்ம 3 டினாமினேட்டரில் இருக்கிறது எல்லாமே நம்மளால் 12ஆல் மாற்ற முடியும். ஸோ அதனால நம்ம 12 காமனாக எடுத்துக்கலாம். எடுக்கும்போது இப்போ இங்கே எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும்? 12 வரணும்னா 6 இல்லையா? அப்போ மேலே வந்து என்ன வரும்? அதாவது 6 டிவைடட் பை 2 into 6 into z plus இங்க 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 12 வரும்? 4 3s are 4. அப்போ 4 divided by 3 into 4 into y plus இங்க வந்து 4 இருக்கு. ஸோ இந்த 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணா வரும்? 3. அப்போ 3 divided by 4 into 3 into x equal to 65. ஸோ இப்போ 6 2s are 12, 3 4s are 12, எல்லாத்துலேயுமே 12 நமக்கு காமனாக வந்துருச்சா? ஸோ அப்போ அந்த 12 காமனாக எடுத்துக்கலாம். அப்போ மேலே என்னது இருக்கு? 6z ப்ளஸ் அடுத்தது 4y ப்ளஸ் 3x ஈக்குவல் டு எவ்வளவு? 65. ஓகேவா? இனி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 12 வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம்.
12 அங்கே கொண்டு போகலாம். ஸோ இதை வந்து இப்போ ஆர்டர் படி கரெக்டாக எழுதிடலாம். 3x + 4y + 6z எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ 3x + 4y + 6z = 65 × 12. ஓகேவா? ஸோ இப்போ இனி இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ 3x + 4y + 6z = இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 65 12ஆல் நம்ம டிவைட் பண்ண இந்த மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5 2s are 10, மீதி 1, 6 2s are 12, 12 + 1 13, 1 5 is 5, 1 6 6, 0 5 5 + 3 வந்து 8, 7 780. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். இனி அடுத்த கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 years ago, அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ் 4 times as old as வாணின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி கிராண்ட்ஃபாதரோட வயசு அப்போ எப்படி இருக்கும்? 4 years ago. அப்போ கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் எப்படி இருக்கும் பாருங்க. கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும்? நம்ம கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜை வந்து நம்ம இசட்னு சொல்றோம். ஸோ அப்போ 4 years ஆகோன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இசட் -4 இருக்கும் இல்லையா? 4 இது அதில் வந்து நம்ம மைனஸ் பண்ணி விட்டுட்டா போதும். அதுக்கு அடுத்தது வாணிஸ் ஏஜ் வந்து எப்படி இருக்கும்? வாணிஸ் ஏஜ் வந்து என்னவா இருக்கும்? x -4 இருக்கும். ஸோ இதுல இந்த ரெண்டும் தான் நமக்கு ஃபாதர்ஸ் ஏஜ் பத்தி அவங்க இதுல சொல்லல. 4 times ஆகும். இஃப் வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் ஆர் 4 times as old as வாணி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதுல ஃபாதர்ஸ் ஏஜ் சொல்லல. ஸோ அதனால கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து z -4, வாணிஸ் ஏஜ் வந்து நம்ம x -4ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்புறமா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 years ago if வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ் 4 times as old as வாணிஸ் கொடுத்துருக்காங்க. 4 times. அப்போ கிராண்ட்ஃபாதர்ஸ், அதாவது கிராண்ட்ஃபாதர்ஸோட ஏஜ் எவ்வளவு? z -4 = அது எவ்வளவா? 4 times as old as வாணி. அப்போ 4 times as old as வாணின்னா நம்ம வாணிஸ் ஏஜ் வந்து 4 yearsக்கு ஆகும். என்ன எழுதி வச்சிருக்கோம்? x -4 எழுதியிருக்கோமா? ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ கொடுத்துருக்கதை எழுதிட்டோம். இனி இதை மல்டிப்ளை பண்ணுங்க. z -4 = 4 × x, 4x - 4 4s are 16. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த x இதெல்லாம் இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ 4x இங்கே வரும்போது என்னவா மாதிரி வரும்? அல்லது இதை அங்கே கொண்டு போயிடலாம். இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 4x இந்த நம்பர் இங்கே கொண்டு வந்துடலாமா? அப்போ -16 இங்கே வரும்போது +16, இங்கே ஒரு -4 இருக்கு. ஈக்குவல் டு இந்த 4x அப்படியே வச்சுக்கலாம். இந்த +z இங்கே வரும்போது -z. இப்போ நம்ம இதை திருப்பி எழுதிக்கலாம். 4x - z = 16ல 4 போச்சுன்னா என்ன வரும்? மீதி 12 வருது. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன், 3 கிவன்ல இருந்தும் நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இனி என்ன பண்ணணும்? இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி x, y, z ஓட ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது x வந்து இது வாணிஸ் ஏஜ், y ஃபாதர்ஸ் ஏஜ், z வந்து கிராண்ட்ஃபாதர்ஸோட ஏஜை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து ஏதாவது ஒன்று நம்ம கேன்சல் பண்ணிட்டு நம்ம இதே இந்த இதில் கொண்டு வரணும். 4x - y இந்த z, அதாவது ஒய்யை வந்து நம்ம இதில் இப்போ கேன்சல் பண்ணி விடணும். ஒய்யை கேன்சல் பண்ணி விடணும்னா செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்க நமக்கு 4 இருக்கு, 4y இருக்கு. ஆனால் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நமக்கு ஒய் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு அதை வந்து கட் பண்ண முடியும் ஒய்யை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் × 4 இம்ப்ளைஸ், அப்போ 4x + 4y + 4z = 159. 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 4s are என்ன வரும்? 36, மீதி 3, 5 4s are 20, 20 + 3 23, மீதி 2, 1 4 is 4, 4 + 2 6, 636 வருதா? இனி அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே நம்ம எழுதிட வேண்டியதான். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 3x +
4y plus 6z equal to 780. இனி நமக்கு இந்த 4y கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணா மட்டும் தான் நமக்கு கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? சோ சப்ட்ராக்ட் பண்ணா இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வரும், இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ், இங்கேயும் மைனஸ். இப்போ 4x minus 3x என்ன வந்துரும்? x. இது plus 4y, இங்க minus 4y cancel. இங்க 4z, இங்க minus 6z. அப்ப என்ன வரும்? minus 2z equal to இங்க minus 780, இங்க plus 636. அப்போ 780ல நம்ம எதை மைனஸ் பண்ணி விடுறோம்? 636 மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்? இங்க 7, இங்க 10. 10ல 6 போச்சுன்னா 4, 7ல 3 போச்சுன்னா 4, 7ல 6 போச்சுன்னா 100 மைனஸ் 144. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 144ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எதுன்னு வச்சுக்கலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாமா? இப்போ நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 3 என்னது? 4x மைனஸ் z ஈக்குவல் டு 12. இங்கேயும் அதே போல x z டேம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா ரெண்டுமே வந்து நமக்கு இப்போ டிஃபரெண்டா இருக்கு. சோ அப்போ சேமா மாத்தணும் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ z டேம் இது எடுத்து விடலாம் பாருங்க. ஒன்லி இத வந்து x டேம் இத கேன்சல் பண்ணனும்னா இத வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும், அல்லது z டேம் எடுத்து விடணும்னா இத வந்து நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா 2 equation number 3 வந்து நான் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப z நம்ம கேன்சல் பண்ணி விட்டுறலாம். சோ நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன வரும்? 4 2s are 8. 8x minus 2z equal to 12 into 2 24. ஓகேவா? அடுத்தது இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படியே எழுதிடலாம். என்ன வரும்? x minus 2z equal to minus 144. இனி என்ன பண்ணலாம்? இதை கேன்சல் பண்ணணும்னா நமக்கு சைன் வந்து மாறணும்னா சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே மைனஸ் மாறும். இங்கே ப்ளஸ் இருக்கா? மைனஸ், மைனஸ் இருக்கா? ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்கா? ப்ளஸ் வந்துடும். ஸோ இப்போ 8xல இருந்து ஒரு x சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 7x. இங்கே மைனஸ் 2x ப்ளஸ் 2z கேன்சல். இங்கே வந்து ரெண்டுமே ப்ளஸ் தான். அப்போ 4 ப்ளஸ் 4 8, 4 ப்ளஸ் 2 6, மீதி 1 168. ஓகேவா? இப்போ 7x equal to 168 னா x equal to என்னவா இருக்கும்? 168 by வந்து 7 இருக்கும். ஸோ இப்போ இது வந்து 7 டேபிள் போகும். 177 2 7s are 14, மீதி 2 இருக்கு. அப்போ 28, 4 7s are 28. ஸோ அப்போ x ஓட வேல்யூ என்னது? 24. ஸோ இப்போ இந்த சப்ஸ்டிடியூட் x ஓட வேல்யூவை நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணி நமக்கு வந்து இன்னொரு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ அது எந்த ஈக்குவேஷன்ல? நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4ல வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டிடியூட் x equal to 24 in equation number எதுல போடலாம்னு சொன்னேன்? equation number 4ல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் x minus 22z equal to minus 144ன்னு இருக்கு இல்லையா? அப்ப x வந்து 24 minus 2z அப்படியே வச்சுக்கலாமா? equal to minus 144. ஸோ இப்போ நம்ம minus 2z அப்படியே வச்சுக்கலாம். minus 144 எழுதிட்டு இந்த plus 20z இங்க வரும்போது minus 24 வருது. அப்ப minus 2z equal to ரெண்டுமே சேம் சைன். அப்ப ஆட் பண்ணுங்க. 4 plus 4 8, 4 plus 2 6, மீதி 1. அப்போ z equal to என்ன வந்துரும்? minus 168 divided by minus 2. 2 minus minus cancel. 2 டேபிள் கொடுக்கும்போது 8 2s are 16, 4 2s are 8. So 84. அப்ப z equal to எவ்வளவு? 84. இப்போ நமக்கு x வந்து கிடைச்சிருச்சு, z-ம் கிடைச்சிருச்சு. ரெண்டோட ஆன்சரை வந்து நம்ம எதுல கொண்டு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு y யோட வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ substitute x equal to 24, z equal to 84 in equation number 1. ஓகேவா? சோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது? x plus y plus z equal to 159. அப்போ 24 plus y நமக்கு தெரியாது, plus z வந்து 84 equal to 144. 159 sorry 159. ஓகேவா? சோ இப்போ
இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 4 plus 4 8 8 plus 2 வந்து 10 இங்க y நம்ம எழுதிக்கலாம் so y plus 108 equal to 159 அப்போ y equal to 159 எழுதிட்டு 108 அங்க வரும்போது minus 108 வரும் so அப்போ y equal to 159 ல இருந்து 108 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 9 ல 8 போச்சுனா 1 5 51 so அப்போ y யோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வருது 51 ஓகேவா so இப்போ நமக்கு x y z வந்து நம்ம என்னன்னு எடுத்துறணும் x வந்து வார்னிஷ் ஏஜ் y வந்து ஃபாதர்ஸ் ஏஜ் z வந்து கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ்னு எடுத்துக்கிறோம் சோ அப்ப x வந்து நமக்கு 24 வந்திருக்கு அப்ப நம்ம என்ன எழுதணும் therefore லாஸ்ட் ஆன்சர் எழுதணும் இல்ல therefore வார்னிஷ் ஏஜ் equal to 24 அடுத்து நம்ம என்ன எழுதணும் her father's age இது y எவ்வளவு 51 அடுத்தது நமக்கு grandfather's age so அடுத்தது his grandfather's age எவ்வளவு z வந்து நமக்கு 84 கமா இவ்வளவுதான் ஆன்சர் இதுதான் நம்ம எடுத்து எழுதணும் ஓகேவா சோ அவ்வளவுதான் the sum அடுத்து fourth sum the sum of the digits of a 3 digit number is வந்து 11 if the digits are வந்து reversed the new number is 46 more than 5 times the former number if the hundredth digit plus twice the tenth digit is equal to the unit digit then find the original 3 digits number அப்படினு கேட்டிருக்காங்க ஓகேவா சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க find the original 3 digit number னு கேட்டிருக்காங்க சோ இதுதான் நமக்கு கண்டுபிடிக்கணும் சோ இந்த 3 digit number வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அத ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதிக்கலாம் let the number be அத நம்ம x y z ன்னு வச்சுக்கலாம் 3 digit number ஓகேவா சோ அவங்க அதானே கேட்டிருக்காங்க the original 3 digit number தான் கேட்டிருக்காங்க சோ அது நமக்கு தெரியாதா அத வந்து x y z நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் அப்புறமா என்ன சொல்றாங்க பாருங்க sum of the digits of a 3 digit number is 11 ன்னு சொல்றாங்க ஓகேவா சோ sum of the digits of a 3 digit number is வந்து 11 சோ அப்போ இந்த மூணு நம்பரையும் இந்த 3 digit நம்பரை ஆட் பண்ணா நமக்கு என்ன வருமா 11 வருதா அப்போ x plus y plus z equal to 11 இது வந்து அவங்க கொடுத்திருக்காங்க சோ இத வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுக்கலாம் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க if the digits are reversed ன்னு கொடுத்திருக்காங்க சோ if the digits are reversed னா நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க let the number be x y z ன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா சோ இந்த நம்பரை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் அதாவது இதுல எழுதிக்கலாமா சோ இது வந்து என்னது ஒன்ஸ் இது டென்ஸ் இது 100 ஓகேவா சோ இதுல நமக்கு என்ன நம்பர் தெரியாது சோ z டைம்ஸ் வந்து ஒன்ஸ் இருக்கும் அதே போல 10 டைம்ஸ் வந்து y இருக்கும் 100 டைம்ஸ் வந்து x இருக்கும் இதுல ஓகேவா சோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா 100x plus 10 times y plus 1 times z ஓகேவா சோ அந்த நம்பரை வந்து நம்ம இப்படி எழுதுறோம் let the number be xyz implies 100x plus 10y plus z அதாவது இப்போ நம்ம இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 632 இருக்கு இல்லையா இப்போ இந்த நம்பரை நீங்க எப்படி எழுதுவீங்க 600 அதாவது 6 into 100 இல்லையா நம்ம முன்னாடி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிருக்கோம் இது ஒன்ஸ் டென்ஸ் 100 அப்ப 6 into 100 plus 3 into 10 plus 2 into 1 ன்னு எழுதுவோம் இல்லையா சோ இதே தான் நம்ம அங்க எழுதிருக்கோம் 100 into 6 ன்னு மாத்தி எழுதிருக்கோம் 100 into நமக்கு இங்க x கொடுத்திருக்கனால x அடுத்து 10 into 3 நமக்கு 10 into y கொடுத்திருக்கனால y plus z into 1 நம்ம z மட்டும் எழுதிருக்கோம் 1 எழுதல அவ்வளவுதான் ஓகேவா இந்த 3 digit நம்பரை நம்ம இப்படி தான் எழுத முடியும் நம்பரை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதும்போது நம்ம இப்படி தான் எழுத முடியும் அதே மாடல்ல எழுதியிருக்கோம் அடுத்து இந்த நம்பரை வந்து என்ன பண்றாங்களாம் ரிவர்ஸ் பண்றாங்களாம் இந்த நம்பரை வந்து reversed the new number is 46 more than 5 times the
ஃபார்மர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி மாறும் 100z, அதாவது திருப்பி வரும், இங்க இருந்தே வரும். இது ஒன்ஸா மாறிடும், டென்ஸ், அதாவது இப்படி ரிவர்ஸ்னா z y x இந்த மாதிரி ரிவர்ஸ் தான் மாறும். அப்போ z into 100 பிளஸ் அடுத்தது y into 10, அப்போ 10y பிளஸ் x into 1x. ஓகேவா? ஈக்குவல் டு இந்த ரிவர்ஸ் நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, the new number is 46 more than 5 times the former number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 46 more than 46 plus அப்புறம் 5 times the former number. 5 times the former numberனா இந்த நம்பர் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்க நம்பர். the reverse number is வந்து என்ன கொடுத்துருக்காங்க 46 more than அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க 5 times the former number. 5 times the former number எது நமக்கு நடக்கலையே இதான் 100x plus 10y plus z. இதுதான். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் தான். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா? 100z plus 10y plus x equal to 46 plus 5 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 100x 500x அடுத்த plus 50y plus 5z. இது நம்ம என்ன பண்ணலாம், x டேர்ம் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? y டேர்ம் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிடலாம். அப்போ நம்ம இப்போ இந்த x அங்க கொண்டு போறோம். அங்க கொண்டு வரும்போது என்னவா மாறும், ஸோ நம்பர்ஸை மட்டும் நம்ம இங்கே வச்சுட்டு மீதி எல்லாமே அங்கே கொண்டு போயிடலாமா? நம்பர்ஸ் இங்கே எதுவுமே இல்லை. அப்போ எக்ஸ் அங்கே, ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ் இதை வந்து இங்கே கொண்டு வந்துடலாமா? இங்கே கொண்டு வரும்போது ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இது இங்கே வரும்போது மைனஸ் 500x, அடுத்து பிளஸ் 10y, இந்த 50y இங்கே வரும்போது மைனஸ் 50y, அடுத்தது 100z இருக்கு, இந்த 5z இங்க வரும்போது மைனஸ் 5z. ஓகேவா? அப்புறம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் 46 மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த 46 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ x மைனஸ் 100xனா என்ன வரும், மைனஸ் 499x. அடுத்தது இங்க 10y மைனஸ் 50y, அப்போ பெரிய நம்பர் வந்து மைனஸ் தான், அப்போ மைனஸ் 40y. இங்க 100z மைனஸ் 5z, அப்போ என்ன வரும், பிளஸ் 95z ஈக்குவல் டு 46. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாமா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இனி அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, if the 100 digit plus twice the 10th digit is equal to the unit digit ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது if the 100 digitனா இது நமக்கு x, 100 digitல என்னது இருக்கு x, plus twice the 10th digit plus 2 into என்னது 10th digitனா என்னது y. அப்ப x plus 2y, அடுத்தது 10th is equal to the unit digit, is equal to the unit digitனா என்னது நமக்கு z. அதான் நம்ம கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 100 digit plus 2 times the 10th digit is equal to the unit digit. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிட்டோம். அப்புறமா அடுத்த இது நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாமா? ஸோ இது z நம்ம இங்கே கொண்டு வந்துடலாமா? x plus 2y minus z equal to 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 3ஐயும் ஆட் பண்ண போறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 பிளஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது, x plus y plus z equal to 11. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 2 இல்ல 3. ஸோ நம்ம 3 தான் ஆட் பண்ண போறோம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, இதானே ஈஸியா இருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 3 தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போறோம். அப்போ x plus 2y minus z equal to 0. ஸோ இது நம்ம ஆட் தானே பண்ண போறோம். அப்போ இது வந்து x plus x வந்து 2x plus 2y plus y 3y, இது கேன்சல் equal to 11. அப்போ 2x plus 3y equal to 11 வருதா? இதை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், 4th ஈக்குவேஷனா வச்சுக்கலாம்.
2x plus 3y equal to 11 வச்சுக்கலாமா. இனி அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து நம்ம அதை ஆட் பண்ணி இது கண்டுபிடிச்சிட்டோம். 2x plus 3y equal to 11 இன்னொரு ஈக்குவேஷனை எடுத்து வச்சிருக்கோம். அதே போல இன்னும் மறுபடியும் 2 ஈக்குவேஷனை எடுத்து நம்ம x y tan வரது போல நமக்கு ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2ம் ஈக்குவேஷன் நம்பர் 3யும் எடுக்கலாமா. எடுக்கும்போது இப்போ இதில் வந்து நமக்கு இசட்டை வந்து கேன்சல் பண்ணணும். இசட்டை கேன்சல் பண்ணணும்னா இங்கே 95 இருக்கு, இங்கே மைனஸ் இசட் 1 தான் இருக்கு. ஸோ அப்போ 95ஆல நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2வை ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிடலாமா. ஈக்குவேஷன் நம்பர் 2வை அப்படியே எழுதிடலாம். மைனஸ் 499x மைனஸ் 40y பிளஸ் 95z ஈக்குவல் டு 46 அப்படி எழுதிட்டு அப்புறமா என்ன பண்றோம், ஈக்குவேஷன் நம்பர் 3யை நம்ம 95ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஏன்னா நமக்கு இங்க z டேர்ம்ல வந்து 95 இருக்கு. ஸோ அதனால அப்போ என்ன வரும், 95x பிளஸ் 95 into 2 என்ன வரும், 5 2s are 10, 95 into 2 5 2s are 10 மீதி 1 9 2s are 18, 18 plus 1 19 190 y அப்புறமா z வந்து என்ன வரும் மைனஸ் 95z equal to 0 into 95 நமக்கு 0 தான். ஸோ இப்போ ரெண்டே நம்ம என்ன பண்ணலாம், ஆட் தான் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ பெரிய நம்பரில் இருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணுங்க. 9ல் 5 போச்சுன்னா 4 0 இங்கே வந்து 4 மைனஸ் வந்துடும் இன்டு எக்ஸா. அடுத்தது இங்கே 190y இங்கே மைனஸ் 40 தான் இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் தான் வரும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும், 190ல் 40யை கொண்டு சப்ராக்ட் பண்ணுங்க 0வா. 9ல் 4 போச்சுன்னா 5 மீதி 1 150y இங்கே ப்ளஸ் 95z இங்கே மைனஸ் 95z கேன்சல் ஈக்குவல் டு 46. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு, இங்கே 2x plus 3y equal to 11 வந்திருக்கு. இங்கே மைனஸ் 404x plus 150y equal to 46 நமக்கு கிடைச்சிருக்கா. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்தோம் நம்ம ஏதாவது ஒன்றை வந்து நமக்கு கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த 3யை வந்து 50ஆல மல்டிப்ளை பண்ணால் நம்ம ஒய்யை வந்து கேன்சல் பண்ணிடலாம். 50 into 3 என்ன வரும், 150 வந்துடுது. ஸோ அப்போ நான் ஈக்குவேஷன் நம்பர் 4 ஈக்குவேஷன் நம்பர் 4 into 50ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் 50 into 2 என்ன வரும், 100x. அடுத்தது பிளஸ் 50 into 3 150y equal to 50 into 11 50 11ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 550. அடுத்தது ஈக்குவேஷன் நம்பர் 5 நம்ம அப்படியே தான் எழுத போறோம். ஈக்குவேஷன் நம்பர் 5 implies minus 404x plus 150y equal to 46. ஓகேவா. இப்போ இந்த சேம் சைனா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் மாறுங்க. மைனஸ் இருந்தா பிளஸ், இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், இங்க வந்து பிளஸ் இருக்கனால மைனஸ். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும், 504x இங்க இது 0 ஈக்குவல் டு 550ல 46 போச்சுன்னா மீதி என்ன வரும், இங்க 10ல 6 போச்சுன்னா 4, இங்க 4 0 5 504. அப்போ 504x equal to 504. அப்போ x equal to 504 divided by 504 cancel பண்ணா 1. ஸோ இப்போ x ஓட வேல்யூ வந்து 1. இப்போ substitute x equal to 1 in நம்ம எந்த ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் பாருங்க. இதில் ஈக்குவேஷன் நம்பர் 4ல வந்து எக்ஸோட வேல்யூ போட்டால் ஒய்யோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கலாம். அப்போ 1 in 4 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ 2 into 1 plus 3y equal to 11. அப்போ 2 plus 3y equal to 11. அப்போ 3y equal to இந்த 11 எழுதிட்டு plus 2 அங்கே வரும்போது minus 2. அப்போ 3y equal to 11ல 2 போச்சுன்னா 9. அப்போ y equal to 9 by 3.
1 3 is 3, 3 3s are 9. So y equal to 3. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே x equal to 1, y equal to 3. இப்போ நம்ம x and y ஓட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா z ஓட வேல்யூ கிடைச்சிரும். Substitute x equal to 1, y equal to 3 in equation number 1. ஓகேவா? ஸோ அதில் போடும்போது நமக்கு என்ன வரும்? x வந்து 1 plus y வந்து 3 plus z தெரியாது equal to 11. இப்போ 4 plus z equal to 11, z equal to 11 minus 4. அப்போ z equal to 11ல 4 போச்சுன்னா என்ன வரும்? 7. ஸோ இப்போ x இதுவும் yz ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ x y z கிடைச்சிருச்சா? ஸோ அப்போ therefore நமக்கு அந்த நம்பர் நமக்கு அதனை கண்டுபிடிக்கணும். நம்ம அந்த நம்பர் தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? x y z ன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ therefore the number is x y z equal to x என்னது நமக்கு 1, y 3, z வந்து 7. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? So அவ்வளவுதான் the sum. அடுத்த fifth question. There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies கொடுத்திருக்காங்க. அதாவது 12 piecesல மொத்தம் 12 pieces இருக்காம். 5, 10 and 20 rupees currencies. அதாவது 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாயில மொத்தம் 12 ரூபாய் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 10 ரூபாய் இருக்கு. அதாவது ஒரு 5 ரூபாய் ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 5 ரூபாய் இருக்கு, அப்புறமா ஒரு 10 ரூபி இருக்கு, அப்புறமா வந்து 20 ரூபி இருக்கு. ஸோ மொத்தம் வந்து 12 பீசஸ். ஓகேவா? 20 ரூபி. ஸோ மொத்தம் இதில் வந்து எவ்வளவு? 5 ரூபாய் எல்லாம் சேர்த்து இந்த 3 சேர்த்து மொத்தம் எவ்வளவு இருக்கான்? 12 ரூபாய் இருக்கு. ஸோ 5 ரூபாய் 5, 10, 20 அப்படி வந்து 12 பேப்பர்ஸ் இருக்கு. அந்த நம்ம ரூபாய் நோட்டை வந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எல்லாத்துலேயும் மொத்தமாக கவுண்ட் பண்ணும்போது நமக்கு 12 பீசஸ் இருக்கு இதில். அப்புறமா whose total value is வந்து எவ்வளவா? 105ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட டோட்டல் வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த 5 ஆனால் எத்தனை 5 ருபீஸ் வந்து எவ்வளோன்னு தெரியாது, 10 ருபீஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, 20 ருபீஸ் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஆனால் மொத்தம் 3 சேர்த்து 12 இருக்குன்னு மட்டும் நமக்கு தெரியும். அப்போ அதனுடைய கரன்சிஸ் ஹூஸ் டோட்டல் வேல்யூவை நமக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 105ன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம அதை எக்ஸ் ஒய் இசட்னு நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, let x, y and z be numbers of currency pieces of 5, 10, 20 rupees respectively எடுத்துருக்கிறோம். ஸோ நமக்கு அந்த நம்பர்ஸ், அதாவது 5 ரூபாயில் நமக்கு இப்போ எக்ஸ் இருக்கு, 10 ரூபாயில் கவுண்டிங் வந்து நமக்கு ஒய் இருக்கு, 20 ருபீஸில் வந்து இசட் நம்பர் இருக்கு. நமக்கு அதுதான் இப்போ கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் ஒய் இசட் தான் நமக்கு எவ்வளோ 5 ரூபாயில் எத்தனை நம்பர் இருக்கு, 10 ரூபாயில் எத்தனை நம்பர் இருக்கு, 20 ரூபாயில் எத்தனை நம்பர் இருக்கு, அதான் நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ மொத்தம் நமக்கு இந்த 3 சேர்த்து, அதாவது 5, 10, 20 ரூபாயில மொத்தம் வந்து நம்ம 12 பீசஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ அதை வந்து நம்ம எப்படின்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு நம்ம 12ன்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அந்த நம்பர் தானே நம்ம எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துருக்கிறோம். அந்த 3 ஆட் பண்ணால் நமக்கு 12ன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கரன்சிஸ் ஹூஸ் டோட்டல் வேல்யூஸ் வந்து 105ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 5 ரூபாய், அதாவது 5 ரூபாயில் எக்ஸ் நம்பரும் ப்ளஸ் 10 ரூபாயில் ஒய் நம்பரும் ப்ளஸ் 20 ரூபாயில் இசட் நம்பரும் சேர்ந்து மொத்தம் நமக்கு எவ்வளவா? 105ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 5 ரூபாயில் எக்ஸ் நம்பரும் 10 ரூபாயில் ஒய் நம்பர் ப்ளஸ் 20 ரூபாயில் இசட் நம்பர் ஈக்குவல் டு 105ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ உங்கள்கிட்ட வந்து 5 ரூபாயில் ஒரு 2 நோட்டு இருக்கு, அதே போல் 10 ரூபாயில் உங்கள்கிட்ட வந்து ஒரு 5 நோட்டு இருக்கு, 20 ரூபாயில் வந்து ஒரு 3 நோட்டு இருக்கு. ஸோ மொத்தம் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மொத்த வேல்யூ. ஸோ எவ்வளோ ரூபான்னு மொத்தம் எப்படி கண்டுபிடிப்பீங்க?
இந்த ரெண்டையும் மல்டிப்ளை என்ன பண்ணுவோம் 5 into 2 plus 10 into 5 plus 20 into 3 equal to மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம எழுதுவோம் 5 2s are 10 அப்புறம் plus 50 50 and 10 60 அடுத்தது 20 into 3 னா 60 60 plus 60 120 rupees இருக்கு அப்படின்னு நம்ம டோட்டலா கவுண்ட் பண்ணி சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஒன்று வச்சுக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க when first two sorts are வந்து interchange அதாவது இவங்க ரெண்டு பேர் இந்த ரெண்டும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது. அதாவது 5 ரூபாயில ஒய் நம்பரும் 10 ரூபாயில எக்ஸ் நம்பரும் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன்டர்சேஞ்ச்டு. ஓகேவா, அது நமக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்சேஞ்ச் அப்போ என்ன வந்துடும் 10x பிளஸ் 5y பிளஸ் 20z வந்து அப்படியே தான் வரும். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டூ சார்ட்ஸ் தான் வந்து இன்டர்சேஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் தான் வந்து நமக்கு இப்போ மாறுது, மீதி வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ 20z ஈக்குவல் டு 105 பிளஸ் என்ன வரும் கூடால ஒரு இதுக்கு கூடால என்ன வருதா பாருங்க இன்டர்சேஞ்ச்டு இன் தி நம்பர் இட்ஸ் வேல்யூ வில் பி இன்க்ரீஸ்டு பை 20. ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து என்னது கூடால 20 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இதை மாற்றும் போது இந்த ஃபர்ஸ்ட் டூ ஷார்ட்ஸை வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து நம்ம மாற்றும் போது டோட்டல் வேல்யூ கூடால ஒரு 20 rupees வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10x பிளஸ் 5y பிளஸ் 20z ஈக்குவல் டு ஆட் பண்ணும்போது என்ன வரும் 125. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாமா. இப்போ நம்ம எந்த ஈக்குவேஷன் எல்லாம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 அல்லது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து ஏதாவது ஒன்று நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்தா ஈக்குவேஷன் நம்பர் 1 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 into 5 implies 5x. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5x plus 5y plus 5z equal to 12 into 5. 5 2s are 10, மீதி 1 60. அடுத்தது ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம அப்படியே தான் எழுத போறோம். 5x plus 10y plus 20z equal to 105. இப்போ நமக்கு இங்க சேம் சைனா மாறிடுச்சு. ஸோ டிஃப்ரெண்டா மாத்தோம்னா நம்ம என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணா சைன் வந்து மாறும். எல்லாத்துலயுமே பிளஸ் இருக்கனால எல்லாத்துக்குமே மைனஸா மாறிடும். அப்போ இது கேன்சல் ஆயிரும். இங்க என்ன வரும் இங்க 5y மைனஸ் 10y அப்போ மைனஸ் 5y. அடுத்து இங்க மைனஸ் 20z இங்க பிளஸ் 5z அப்போ மைனஸ் 15z ஈக்குவல் டு இங்க மைனஸ் இங்க பிளஸ். ஸோ அப்போ பெரிய நம்பருக்கு சைன் இருக்கனால மைனஸ். அப்புறம் 105ல இருந்து 60ய சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 5 10ல 6 போச்சுன்னா 4 மைனஸ் 45. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து நம்ம ஒய்யும் இசட் டேம் எடுத்துருக்கிறோம். இனி மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்தா இதே போல நம்ம ஒய் இசட் டேமை வந்து கொண்டு வரலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன்ல 10 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்போ நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டூ 10 implies அப்போ என்ன வரும் 10x plus 10y plus 10z equal to 120. அடுத்தது equation number 4 equation number 3. so equation number 3 அப்படி எழுதும்போது என்ன வரும் 10x plus 5y plus 20z equal to 125. so இப்போ எல்லாத்துலயுமே சேம் சைன் இருக்கனால நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ண போறோம். அப்ப சைன் மாறும். இது கேன்சல் ஆயிருமா. இங்க -y plus 10y அப்போ 5y தான் வரும். அடுத்து இங்க -20 இங்க +10 அப்போ -10z equal to இங்க -125 இங்க +120 அப்போ என்ன வரும் -5 வருது. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நமக்கு இசட்டோட டைம் கண்டுபிடிக்கலாம். இங்க -5y இங்க +5y இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிக்கலாமா. அப்போ equation number 4 plus equation number 5 implies -5y minus 15z equal to -45. இங்க 5y minus 10z equal to -5.
ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ கேன்சல். இங்கே ரெண்டுமே மைனஸ் தான். அப்போ மைனஸ் 5 25 இசட் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 50. அப்போ இசட் ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் 50 டிவைடட் பை மைனஸ் 25. ஸோ மைனஸ் கேன்சல். 125 225 ஆர் 50. அப்போ இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன வருது? 2. இசட் ஈக்குவல் டு 2. இப்போ இந்த இசட்டோட வேல்யூவை நம்ம எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 5ல போட்டால் ஒய் கண்டுபிடிக்கலாமா? ஸோ substitute z equal to 2 in equation number 5. 5ல போடும்போது என்ன வரும்? 5y minus 10 into 2 equal to minus 5. அப்போ 5y minus 10 2s are 20 equal to minus 5. 5y equal to minus 5 minus 20 அங்கே வரும்போது plus 20. அப்போ 5y equal to minus 5 plus 20 na 15. அப்போ y equal to 15 by 5. 1 5 is 5, 3 5s are 15. அப்போ y equal to 3. இப்போ x and z வேல்யூ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? x கிடைச்சிரும். அப்போ substitute y equal to 3, z equal to 2 in equation number 1. ஓகேவா? ஸோ அதில் போடும்போது x நமக்கு தெரியாது, plus y வந்து 3 plus z 2 equal to 12. அப்போ x plus 3 plus 2 na 5 equal to 12. x equal to 12 plus 5 அங்கே வரும்போது minus 5 வருமா? ஸோ அப்போ x equal to 12ல 5 போச்சுன்னா 7. x ஓட வேல்யூ வந்து நமக்கு இப்போ 7. இப்போ x, y, z கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ x, y, z நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? நம்பர் ஆஃப் கரன்சி பீசஸ் ஆஃப் 5, 10, 20 rupees நம்ம எடுத்துருக்கிறோம். அப்போ ஆன்சர் நம்ம எப்படி எழுதலாம்? therefore ஸோ அப்போ என்ன எழுதலாம்? நம்பர் ஆஃப் 5 rupees கரன்சி வந்து 7, நம்பர் ஆஃப் 10 rupees கரன்சி 3, நம்பர் ஆஃப் 20 rupees கரன்சி வந்து 2. ஓகேவா? இவ்வளோதான் அந்த சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.